ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க கண்ணாடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு த்ரில்லர் ஜானர் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்காங்க. ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு ஜோசியத்தில் சொல்ல அதையும் தாண்டி இவங்க பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நல்லா போயிட்டு இருக்கவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுது. அதெல்லாம் என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு த்ரில்லர் ஜானர் படத்துக்கு ஏற்ற ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. ஆனால் அதை எக்ஸிகியூஷன் எவ்வளவு தூரம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. யாருமே பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. ஹீரோ ஹீரோயின் மட்டும் ஓரளவு ஓகேவா பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் இருக்க லவ் போர்ஷன்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மற்றபடி யார் கேரக்டருமே அவங்க பெருசா எழுதல. அது இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவா இருக்கு. சரி, படத்தில் வர லவ் போர்ஷன்ஸ் ஓரளவு நீட்டா இருக்கு. இவங்க மெயின்டைன் பண்ணிருக்க த்ரில்லர் போர்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, சஸ்பென்ஸ் ஃபேக்டர்லாம் எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கிரிஞ்சா இருக்கு. சுத்தமா சுவாரஸ்யமே இல்லாம இருக்கு. அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலியும் பார்த்தீங்கன்னா படம் பிலோ ஆவரேஜா தான் இருக்கு. அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும் சினிமோட்டோகிராஃபிலாம் ரொம்ப வீக்கா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் அப்படிதான் இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளே, பெருசா எங்கேஜிங்கா எதுவுமே கிடையாது. எந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுமே ஒர்க் அவுட் ஆகல. மொத்தத்தில் இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.